டைம் பிளேஸ். நான் ரகுவான்னு கேட்கல, டைம் கேட்டேன். அது என்கிட்ட தான் கேட்கணுமா? வேற யாராவது கேட்போயா? நான் டைம் தானே கேட்டேன், கடியாரத்தை கேட்டேன். கேட்ட மட்டும் கொடுத்துருவேனா? போயா பையா ஆளப்பார். என்னடா இது? நீ மாத்திரம் இருக்கிற, இன்னொருத்த எங்க காணாம? பார்ல எந்த வேலை கூட செய்யறானுங்களா? நீ இப்ப உன் ஜோடிய கூட்டிட்டு வா. ஜோடிய போய் கூட்டிட்டு வந்துட்டா. ஏன் செருப்புலடாடி? தண்ணியாச்சா? மாசு அடிக்குது. நான் போட்ட இடத்துல நீ ஏமா வந்த? ஒரு பொம்பளை கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியலையே. நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட போறதுல ஏமா 100 வருஷமா இதே கேள்வி கேக்குறீங்களே, கொஞ்சம் மாற்றி கேட்க கூடாதா? ரொம்ப லேக் ஆகுதுப்பா. என் கூட பிறந்ததெல்லாம் அண்ணன் தம்பிக்கதாமா. அதுக்காக இப்படிதான் பிஹேவ் பண்றதா? என்ன நீ மறுபடியும் கட்ட வார்த்தை பேசுற? இந்த கதையில அங்கே வா. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஏ எதுக்கு? எங்க போய் தொலைஞ்சீங்க? இந்த ஆள் என் மேல செருப்பு தூக்கி போட்டு கலாட்டா பண்றான். இந்த ஆளா? ஆமா. நீ நீயா 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 நீயா? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அது வந்து ரகு. என்ன ஆச்சு? இது நான் வைஃப். தகிச்சி தகிச்சி செத்துக்கிட்டு போயிட போறாரு. தகிச்சி தெரியாதவமா தப்பு பண்ணிட்டப்பா. இதுக்கு பாய சித்தமா உனக்கு நான் எதுனா பண்ணணும்ப்பா. உனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா. ஊட்டிக்கார தங்கச்சிக்கு பதிலா மச்சான் கேக்குறேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ரூம் செட்டப் பண்ணி கொடுறா. கல்யாணம் ஆயிடுத்துல அப்புறம் எதுக்கு ஊருக்கு ஒதுக்கு போறா? அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலடா. ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலையா? டிஸ்கோ டிஸ்கோ. என்னமோ பெரிய மில்லியனர் மாதிரி எனக்கு லெட்டர் போட்டு வர வச்ச. உன்னால எனக்கு என்ன லாபம்? உன் அடுப்பு தள்ளி தடவனத்துக்கு பதிலா ஊர்ல எக்ஸிபிஷன்ல 2 ரெக்கார்டர்ஸ் பண்ணி இருந்தாலும் 1000 500 பிராஞ்சிட்டு இருப்பேன். ஏண்டி திண்டுக்கல் மெயின் ரோட்ல கொத்துக்கறி பரோட்டாவுக்கு சும்மா கரண்டில டைன் 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 அடிக்கும் போது மட்டும் நான் தேவைப்பட்டேன். இப்போ டிஸ்கோ டான்ஸ்ங்கிற பேர்ல பிஸ்கோத்துக்கு சீமநாய் குதிச்சாப்புல குதிக்கிற. இப்ப என்ன பார்த்தா இலக்காம போச்சா? யோ பேசுன ரேட்ட கூடியா? நான் புறப்படுறேன். அடியேண்டி அளவு போறேன் போறேன் போறோம்னு பண்ணாத்திக்கிட்டு இருக்க. ஊர்ல போய் என்ன மாதிரி ஒரு ஆளை பிடிச்சு அவனை லெவல் பண்றதுல உனக்கு வயசாயிரும். இங்கே ஜாலியா இருந்துட்டு போலாமே. அப்படின்னா தொட்டா 50. அடி பாவி. ஆனாச்சா 100. அடி சக்காலத்தி. ஒரு நாளைக்கு 200. கசுமாலம். சம்மதமா? ஏண்டி நீ என்ன எஸ்டடி காலா? டெலிபோனுக்கு ரேட் ஏத்துன மாதிரி ஏத்திட்டு போறிய? நான் ஏழை இடியம்மா, கொஞ்சம் பாத்து ஏத்து. ஏழை கேட்டியா எம்எல் ஆசை? அப்படின்னா உன்னை கொஞ்சறதுக்கு கோயம்புத்தூர் மில்ல எழுதி வைக்க முடியும்? மில்ல என் பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு கோயம்புத்தூர் ஆளுங்க கியூல நிக்கிறாங்கயா. கியூல டிஸ்கோ டிஸ்கோ இது சீசன் நேரம். நீ கேக்குற நான் தரேன். நிஜமாவா? ஆமா. அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். யாராவது விஐபி வந்தா சந்தேகப்படாம இருக்க. இத கெட்டிக்க. ஐயே யோ, இந்த தாலிய கட்டி என்ன சொந்தம் கொண்டாட பாக்குற? அடி பைத்தியக்காரி, ரேடியோவுல இந்தியன் பேங்க் அது உங்களது பேங்க்னு சொல்றான். உள்ள போய் ரூபாய கட்டா கொடுப்பானா? நீ எல்லாம் இந்த நாட்டு பொது சொத்துமா. உன்னை யாரும் சந்தேகப்படக்கூடாது பாரு, அதுக்கு தான். அப்போ இதுக்கு தனியா ஒரு 100 ரூபாய் தரேங்கிற? ஐயோ அம்மா, இதுக்கு நான் லாயக்கப்பட மாட்டேன். எவனாவது அரப்பு நாட்டு சேக்கட்டா கொண்டாந்து விடணும். நான் தாலியை போட்டுக்க மாட்டேன். கேளுமா, சொன்ன கேளு. யாரோ வராங்க, சீக்கிரம் போடுங்க. வாங்க. வாயா. சௌக்கியமா? ஏன் இவ்வளவு சம்பாதிக்கிற இந்த பீஸை கொஞ்சம் சேவ் பண்ண கூடாதாயா? இருக்கட்டும். கையடியா, அது என் சம்சாரம். யோ, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாருக்காவது சம்சாரமா இருக்கும்போது பாத்துருப்பேன். ஐயோ, உனக்கு என்ன வேணும்? என்ன விஷயம்? அந்த விஷயம் தான், இவங்களுக்கு ரூம் வேணும். இப்ப ரொம்ப கெடுபடியா இருக்கு. இப்படி தள்ளிட்டு வர கேஸுக்குலாம் ரூம் கொடுத்தா நான் மாட்டிக்கிறவனே. யோ ஈமி சார், யார பார்த்து தள்ளிட்டு வந்த கேஸ் என்ன? இவன் என் பொண்டாட்டியா? கழுத பாத்தியா? தாலி
இங்க கூட தான் தாலி இருக்கு. என் சம்சாரம் ஆயிர முடியுமா? மத்தவங்க சந்தேகப்படாம இருக்க இப்படி தாலி போட்டு கூட்டிட்டு வரது டெக்னிக்கு. அப்ப கன்ஃபார்ம் தானா? ஆமா. ஐயோ. கருப்பு, நம்மளுக்குள்ள எவ்வளவு நல்லா பழக்கம். இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆ. எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாரு. ரூம் செட்டப் பண்ணி கொடு. ரூமு காலி இல்லையே, எல்லாம் விஐபி கொட்டா, ரிசர்வேஷன் ஆயிடுச்சே. அவங்க வந்த உடனே காலி பண்ணிடுறோம். அது ரூல்ஸ் படி தப்புங்க. அப்படியா? இப்போ ரூல்ஸ மாத்த முடியுமா? இங்க வாயா. எனக்கு நீ பணம் தரணும்ல, அந்த ஆளு தான் தரேங்கிறாரு. அப்ப நீ அவங்கிட்ட போறோங்கிறியா? பார்ட்டி வர வரைக்கும் இங்க தங்க வைக்கலாம்ல, சீக்கிரம் கையில பணத்தை வாங்க. எனக்கு தேவை பணம், உனக்கு தேவை நான் இல்ல. என்ன இத புடியா? இங்க பாரியா, கொஞ்சம் தயவு பண்ணி ரூம் குடியா. எங்க ஊர் கோயில் முனீஸ்வரன் தான் நினைச்சு உன்னை கும்பிடுறியா? சரி, உனக்காக என் சொந்த ரிஸ்க்ல ரூம் தரேன். இங்க பாரியா, ரூம் வாடகை தினம் 300 ரூபா, அட்வான்ஸ் 500. பார்ட்டி எப்ப வருதோ ரூம் விட்டு காலி பண்ணி ஓடிடணும். டேய், ரூம் வாடகை ரொம்ப அதிகமா இருக்கேடா. யோ, முதல்ல கையில கொடு. ஏன் நீ பணத்தை. காத்திருக்கிற? அதை அப்புறம் பார்க்கலாம். சரி. கருப்பா, பணம். ஐயோ, தலைக்கு போயிடுச்சு பணத்தை. வாங்க ரூம காட்டுறேன். அடடடடடே. எப்படி நம்ம செட்டப்? ஆமா, கீச்சிங்க. வை கோமா வை. கையெடுங்க. காலையில இருந்து தெரு தெருவா நாய் மாதிரி அலைய வச்சுங்க. ஆஃப்டர் ஆல் காஃபி டிஃபன் கூட கிடையாது. பசி உயிர் போகுது. முதல்ல போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. உனக்கு பசிக்குதா? இப்பவே போய் 4 நாளுக்கு முறுக்கு சுண்டல் வாங்கிட்டேன். என்னங்க நீங்க இவ்வளவு அல்பமா இருக்கீங்க? முறுக்கு சுண்டலாம், இது என்ன மெரினா பீச் நினைச்சீங்களா? ஊட்டிக்கு ஹனிமூனுக்கு வந்திருக்கோங்க. ஆமா, இது நமக்கு திருட்டு ஹனிமூன். பூ, பழம், வாழைப்பழம். இப்பவே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். என்னையா? இல்ல, எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாயா, இங்க உட்காந்துட்டு யோசனை பண்ணா அதுக்குன்னு தனியா ஒரு ரேட் இருக்கு. நீ கொடுத்த பணம் அதுக்கே சரியா போயிடும். ஐயோ, என்கிட்ட காசுல சீக்கிரம் போடுமா. என்ன யாரும் இல்லையா? கதவெல்லாம் திறந்திருக்கு சார், உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சார், உங்க ரூம் திறந்திருக்கு. யாருமே இல்லையா? யாரும் இல்ல சார். ரூம் மட்டும் திறந்து கிடக்கா? ஆமா சார். திறந்த வீட்டுல நுழைஞ்சிட்டோங்கிறியா? அது ரகுராம இருந்திருந்தா ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணிருப்பான். அவன் ஏதோ பாடி சேர்த்து போயிடான்னு எங்க போய் தொலைஞ்சான். நீ போய் தொலை. நாளைக்கு போர்ட் மீட்டிங் இருக்கு. ஃபேக்டரி போய் யார் அட்டெண்ட் பண்றாங்க Okay, sir. தெரிஞ்சுட்டு வா. ஐயோ, ஆச்சிங்க ஆச்சிங்க, பொம்பளை பொம்பளை. யார் நீ? எங்க வந்த? ஏய், சொட்டேன்னு அடிச்சுடுவேன், வாங்க. போய் புடவை கட்டிட்ட 4 பக்கம் வா. டேய், யாரா ஒருத்தர் இல்லையாடா? ஏய், வாட்ச்மேன். ஐயோ, என்னையா? கஸ்டமர் வராச்சு, விடு. யாரவன்? ஐயா, யாரா நீ? வாட்ச்மேனுங்க. இவ்வளவு நாள் கதவை திறந்து போட்டு எங்கடா போயிருந்த? இது எனக்கா ரிசர்வ் பண்ண இடம் தானே? ஆமாங்க ஐயா. அந்த பொண்ணு யாரு? பொண்ணா? எந்த பொண்ணு, ஏது பொண்ணு, யார் பொண்ணு? டேய், என்னடா ஆக்ட் பண்ற? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது? ஐயா, சத்தியமா கொப்புரான விட்ட தோசம் இல்ல. வேணும்னா விசாரிச்சு நான் விரட்டிடுறேன் ஐயா. ஏய், அந்த பொண்ணை எப்படி விசாரிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். அவ குடிச்சிட்டு வரட்டும், அவளை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை விசாரிக்கிறேன். நான் எப்படி விசாரிப்பேன் தெரியுமில்ல? எல்லாத்தையும் குடிச்சு ஐயே. சொல்லி அடிச்சேனேடி, அடிச்சாடி நெத்தி அடிதா. என்ன பாத்ரூம்ல இருந்து தூது வருது? என்னவா இருக்கும்? வந்திருப்பது என் கணவனின் முதலாளி. இதை என் கணவரிடம் தெரிவிக்கவும். நில்லு. யோ, கைய மடக்கியா? கேட்டியா? நான் அப்பவே சொன்ன கேட்டியா? பணத்தை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிட்டியே. ஏன் அப்படி புலம்புற? என்னாச்சு போ? நீ தங்கி இருக்கிற காட்டேஜுக்கு ஆள் வந்தாச்சு. என்னது? ஆள் வந்தாச்சா? யோ, வேற ரூம் பாத்து கூடியா? வேற ரூம் பாத்து கொடுக்கறதா? நீ இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது.
ஏயா? வந்திருக்கிறது உன் தலை விதி, என் தலை வலி. இந்த பேப்பரை படிச்சு பாரு. யோ, 2 கையிலயும் சாமா வச்சிருக்கல, நீயே திறந்து காட்டு. உனக்கு திறக்கிறதுக்குன்னு ஒரு ஆளு. இப்ப முகத்துல எரிமலை வெடிக்கணுமே, கடல் கொந்தளிக்கணுமே, பேயா ஆடணுமே. போச்சு. உங்க பாஸ் இல்ல, பாஸ் வந்திருக்காரு. ஏய், என் வைஃப்னு சொன்னியா? இல்ல நோ. இல்ல. நல்லா சமாளி, மாட்டி விட்டுறாத. தாலிய மறைச்சுக்க. யார் நீ? உன் பேர் என்ன? வைதேகி. கொப்பம் பேர் என்ன? கேட்கறது காதல, நான் கேட்கறதுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்லணும். கொப்பம் பேர் என்ன? டான் டான் டான். என்னது? நீங்க தானே டான் 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 சொல்ல சொன்னீங்க. கொப்பம் பேர் என்ன? ராமநாதன். ஊர் எது? மெட்ராஸ். சோ மெட்ராஸ்ல இருந்து நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. யாரு கூட வந்த? யாராவது உன்னை கூட்டிட்டு வந்தாங்களா இல்ல தள்ளிட்டு வந்தாங்களா? கூட்டிட்டு வரதுக்கு தள்ளிட்டு வரதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் அழுகுற? உண்மையை சொல், யாரு கூட வந்த? என் கேள்விக்கு தான் பதிலா? எனக்கு தெரியும், கன்னி பெண்கள் கண்ணி விட்டாளுதா தன்னை ஏமாத்திக்குவாங்க, மத்தவங்களை ஏமாத்திடுவாங்க. உன் அழுகையே உன் மேல எனக்கு சந்தேகத்தை அதிகமாக்குது. நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க. இல்ல சார், நான் ஒரு தப்பும் பண்ணல. செய்யல? ஒரு தப்பு செய்யல? அப்ப உண்மையை சொல்லு, யாரு கூட ஊட்டிக்கு வந்தேன்? அது வந்து இங்க ஊட்டி சீசனுக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தேனா, வந்தப்போ பஸ் ஸ்டாண்ட்ல 2 ரவுடி பசங்க என்ன துரத்திக்கிட்டே வந்தானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். 6 வயசுல எனக்கு காது குத்திட்டாங்க. 7வது வயசுல கிட்டு புள்ளை விளையாடும் போது கடுக்கனை தொலைச்சிட்டேன். இப்ப மறுபடியும் எனக்கு காது குத்துறியா? நீ சொல்ற கதை சினிமாவை கூட அன்நேச்சுரலா இருக்கும் போல இருக்க. பப்ளிக் பிளேஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, எல்லாரும் இருக்கிற இடத்துல யாரோ 2 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதனால யாருமே இல்லாத இடத்துல ஓடி வந்து ஒளிஞ்சிருக்க, வந்த இடத்துல வேர்த்திருக்க, குளிச்சிருக்க, அப்படிதானே? ஒண்ணு சொல்லி குத்தம் இல்லை. உன்னை பெத்தான் பாரு உங்க அப்பன், அவனை நிக்க வச்சு 1 மண்டலம் செருப்போல் அடிக்கணும். அவனை மட்டும் இல்ல, இந்த ரேராம் பயலி செருப்போல் அடிக்கணும். அந்த பையன் பாட்டி சேர்த்து போயிட்டான், தேவையில்லாம லீவ் எடுத்தான், தேவையில்லாம எனக்கு டென்ஷன் வரவழைச்சான், தேவையில்லாம நான் ஊட்டிக்கு வந்தேன், தேவையில்லாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். அம்மா, உனக்கு வயசு 19. 19 கரெக்ட் இருக்கும். இந்த வயசுலதான் செருப்போல் அடிக்கணும். இது உன்னுடைய ஏஜ். அந்த ஏஜ்ல வரக்கூடிய ஒரு மேரேஜ். 19 வயசுல உனக்கு மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்கு இப்படி ஒரு கண்டம் வந்து தான் தீரும். நீ ஏன் இங்க வந்தேன் நான் சொல்லட்டுமா? எந்த கம்நாட்டியோ உனக்கு ஆசை வார்த்தை காட்டியிருக்கான், அவனை நம்பி அவனுக்கு பின்னால ஊட்டிக்கு ஓடி வந்துட்ட. அவனும் மாட்டுக்கு லாட அடிக்கிற மாதிரி உன்னை தூக்கி போட்டு பெரட்டி 2 காதல் வீட்ட பாடி இருக்கான். புடவையெல்லாம் அழுக்கா போயிடுச்சு, குளிச்சுட்டு வரட்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். வருவான்னு நினைக்கிறேன், போனவன் போனாண்டி. ஆமா, உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. என்ன படிச்சிருக்க? BA. BA, வெரி குட். வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா அந்த ஓடி வந்ததை தவிர? டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன். ஹையர் பாஸ் பண்ணவங்க அப்படித்தான் லோயரா நடந்துவாங்க. நீ எங்கேயாவது வேலை செய்யறியா? இல்ல. அது சொல்ல மூக்கு மேல இருக்க அழுக. உள்ள போய் ரூம்ல இரு. என் கேள்விக்கு பதில் சொல்லாம என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போக முடியாது. எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அப்படி போனே உரிச்சிடுவேன். எதை? ஒன்னே தலைகிட கட்டி கண்ணறிடி விட்டுட்டு தோலை மட்டும் உரிச்சிடுவேன். கதை கேக்குறியா? கண்டா பாரு, நல்லா டார்ச்சர் இட்டு போட்ட மாதிரி ஜூடு இருக்கிற.
அவன் நிஜமா அவன் பொண்டாட்டியா இருந்தா அவர்கிட்ட போய் உண்மையை கக்கு கால்ல விழு ஆளை மீட்டுக்க. என் வேலை போயிருமேன்னு பயப்படுறேன். ஆ, உன் வேலை மட்டும் போக கூடாது, என் வேலை போகணுமா? நான் மாட்டப்பா. அம்மா நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்களேன். என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் அது செய்றேன். போதும் எனக்கு. என் ஒய்ஃப் பிரிஞ்ச எனக்கு இப்போ உங்க உதவி தேவை. அட பாவி சண்டண்டாளா, நான் இவளை தள்ளிட்டு வர்றதுக்கு முன்ன என்ன கஷ்டப்பட்டிருப்பேன், என்னையே ஓவர்டேக் பண்றியா? ஏண்டி இந்த ஊட்டி குளிர்ல மனைவிய பிரிஞ்ச இவன் உன்கிட்ட உதவி கேக்குறான்னா என்ன உதவியா இருக்கும்? ஏண்டா என் அடிமடியிலே கை வைக்கிறியா? இரு உன் பொண்டாட்டி சொல்றேன். யோ உன் புத்தி உன்ன விட்டு போகுதா? இங்க வாங்க. என் முதலாளிக்கு ராவ் வேளையில பால் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. அந்த பால்ல இந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருங்க. குடிச்சு விட்டு அந்த நல்லா தூங்கட்டும். அப்ப நான் உள்ள பூந்து என் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடிடுறேன். அட தூ, இவ்வளவுதானா? அவ்வளவுதான். நான் என்னமோ ஏதாக்கும் நினைச்சேன். அப்படின்னா கொடுங்க, பாலை நானே குடுக்கறேன். ஓகே. நீ யாரு? ஒன்னு யார் தள்ளிட்டு வந்தா? வாட்ச்மேன். வாட்ச்மேன் தள்ளிட்டு வந்தானா? ஆஹா, அவர் என் புருஷங்க. மங்கள சூத்திரம். பாலு கொடு. ஏன் குழந்தை நெடியில? அதான் குடிச்சிட்டே போ. போன அடிச்ச வண்ணக்கிளியே வாடி வெளியே, பொழுதாச்சு குளிராச்சு, உன்னை தழுவாது கண்ணும் உறங்காது, இளமை துடிக்குது. வண்ணக்கிளியே வாடி வெளியே, பொழுதாச்சு குளிராச்சு, உன்னை தழுவாது கண்ணும் உறங்காது, இளமை துடிக்குது. தேனே பேட்டி கொடுமானே, சொந்தம் நானே. தாலி அணிந்தேனே, தனியே கிடந்தேனே, கண்ணே அடிராதா, கருணை கிடையாதா, காதல் பொழியாதா, கண்ணே கழியாதா, தாலி வந்தும் தலையெழுத்தா. வண்ணக்கிளியே வந்தேன் வெளியே, பொழுதாச்சு குளிராச்சு, உன்னை தழுவாது கண்ணும் உறங்காது, இளமை துடிக்குது. தாண்டு கண்ணால் என்னை தீண்டு, மோகம் தூண்டு. இனிமேல் குறையில்லை, இரவு பகலில்லை, சிரமம் இனி இல்லை, சிணுங்கும் இந்த முல்லை, காமன் கேட்டு மறுப்பதில்லை. வண்ணக்கிளியே வந்தாய் வெளியே, பொழுதாச்சு குளிராச்சு, உன்னை தழுவாது கண்ணும் உறங்காது, இளமை துடிக்குது.
வண்ணக்கிளியே வந்தேன் வெளியே பொழுதாச்சு குளிராச்சு உன்னை தழுவாது கண்ணும் உறங்காது இளமை துடிக்குது